ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. சுமித்ரை லக்ஷ்மணரை ராமருக்கு பணிவிட செய்கிறதுல எந்த குறையும் வைக்காதேன்னும், உன் தந்தையான தசரத மன்னனா ராமரை நினச்சிக்கணும், சீதை தான் உனக்கு தாயாரணும், போகிற வனம் தான் உனக்கு அயோத்தின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இப்படி சுமித்ரை பேசினோன்னே சுமந்திரர் எல்லாரும் கேட்குற மாதிரி, இனி ராமன் தேரில் ஏறி காட்டுக்கு புறப்படலாம், 14 வருஷ கணக்கு இன்றைக்கே ஆரம்பிச்சிடுறதுன்னு சுட்டி காட்டுறார். அதுக்கு பின்னர் ராமலக்ஷ்மணாளுடைய ஆயுதங்கள், மண்வெட்டி, கூடை போன்றவ காட்டுக்கு எடுத்துன்னு போகக்கூடிய உபகரணங்கள், சீதைக்கு தசரத மன்னர் அளித்த ஆபரணங்கள் எல்லாம் தேரில் எடுத்து வைக்கப்படுறது. ராமர், லக்ஷ்மணன், சீதை 3 பேருமே தேரில் ஏறி அமர்றாங்க. சுமந்திரர் சிறப்பு வாய்ந்த அந்த தேரை ஓட்டுறார். மக்கள் மனசெல்லாம் செதறது. அயோத்தி முழுசும் அவலக்குரல் நிரம்புறது. கடும் வறட்சியின் தாகத்தினால தவிக்கிறவன் நீர்நிலையை தேடி ஓடுறது போல ராமரை நாடி மக்கள் கூட்டம் ஓடி வர்றது. தேரை நாலா பக்கங்களையும் சூழ்ந்துண்டு அதன் பின்புறத்துலேயும் இரு பக்கங்களையும் தொற்றிக்கொள்ள முயற்சிச்சுண்டு அந்த மக்கள் கூட்டம் சுமந்திரரை பார்த்து, தயவு செய்து கடிவாளத்தை இழுத்து பிடிச்சி தேரை மெதுவாக ஓட்டுங்க, ராமரை நன்னா பார்க்கணும். இனி எப்போ நாங்கள் ராமரை பார்க்க போகிறோம்? தான் மகனை இப்படி காட்டுக்கு அனுப்ப மன இசைஞ்சாலே கௌசல்யா, அவள் மனசு என்ன இரும்புனால செய்யப்பட்டதா? இந்த நிலையில் கூட தான் கணவனை நிழல் போல தொடர சீதை மகா புண்ணியவதி ஆயிருக்காங்க. லக்ஷ்மணா, இந்த நிலையிலையும் அண்ணனை தொடர்ந்து காட்டுக்கு போகிற நீ பேரறிவாளன், பெரும் தர்மசீலன்னு பலவாரா மக்கள் பேசி பரிதவிக்கிறாங்க. இதுக்கிடையில் பரிதாபத்துக்குரியராக ஆன தசரத மன்னர், என்னுடைய பேரன்புக்கு பாத்திரமான மகனை நான் பார்க்கணும்னு கதறிண்டு தடுமாறி ஏந்து அரண்மனையை விட்டு வெளில வர்றார். ஆண் யானை சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு பிடிக்கப்படுறதை பார்த்து பெண் யானை பல சேர்ந்து ஓலமிடுறது போல கதறின் இருக்கிற அயோத்தி மாநகருடைய பெண்களுடைய அழுக அவர் காதில் ஒலிக்கிறது. கிரகணத்தினால் பீடிக்கப்பட்ட நிலவு ஒளி போல ஒளி இழந்து தடுமாறி தந்தையை பார்த்தும் கூட ராமர் சுமந்திரர்கிட்ட தேரை விரைவாக செலுத்துமாறு சொல்கிறார். மக்களோ தேரை நிறுத்துங்கன்னு கதறாங்க. விரைவாக செலுத்தப்பட்ட தேர் புழுதி எழுப்பிண்டு அயோத்தி மக்களுடைய கண்ணீரினால் நினைக்கப்பட்டு அடங்கி மண் மேலே விழுந்தது. பெரும் தடாகத்தில் மீன் கூட்டங்கள் கலைக்கப்பட்ட தாமரை மலர்லேருந்து தண்ணீர் துளிகள் செதற மாதிரி அயோத்தி மக்களுடைய கண்ணீர் நாலா திசைகள்லையும் செதறது. மகனை பார்க்குற ஆவலில் ஓடி வர தசரத மன்னர் தடிக்கி விழுந்துடுறார். அதை பார்த்து மக்களுடைய துன்பம் இன்னும் அதிகமாகுது. ராமான்னு கதறார். அவரை பின்தொடர்ந்து கௌசல்யா ஓடி வர்றதை ராமர் பார்க்குறார். தேரில் அமர்ந்து பவனி வர வேண்டிய மன்னர் நடுத்தெருவில் அனாதை போல் கதறிண்டு ஓடி வர காட்சியை பார்த்தும் கூட ராமர் தாங்கொண்ட எண்ணத்துலேருந்து உறுதி மாறல. சுமந்திரரை பார்த்து தேரை விரைவாக செலுத்துமாறு தான் சொல்கிறார். தங்கிட்டேருந்து பிரிக்கப்பட்ட கண்ணை நாடி ஒரு பசு ஓடுறது போல் கௌசல்யை கதறிண்டு தேரை நோக்கி ஓடுறாங்க. ராமா, லக்ஷ்மணா, சீதான்னு கதறிண்டு அவங்க ஓடின காட்சி மக்கள் மனசெல்லாம் உலுக்கிட்டு. தசரத மன்னர் தேரை திறந்து ஓடிண்டு தேரை நிறுத்துன்னு சொல்கிறார். ராமரோ மீண்டும் தேரை செலுத்துன்னு சொன்னார். இப்படி மாறுபட்ட 2 கட்டளைக்கு நடுவில் தவிச்சு சுமந்திரரை பார்த்து ராமர், நீங்கள் அயோத்திக்கு திரும்பின பிறகு தேரை நிறுத்தாது தசரத மன்னர் உங்களை விசாரிச்சாக்கா அவர் சொன்னது உங்கள் காதில் விழலைன்னு சொல்லிடுங்க. பெரும் சோகத்தில் சிக்கி தவிக்கிற என் பெற்றோர் கதற காட்சியை என்னால் இனிமேலும் பார்த்து நிற்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். தேரை இன்னும் வெறுமையாக செலுத்தப்படுறது. தசரதர் பின்தொடர்ந்து ஓடின அரண்மனை அதிகாரிகள் அங்கே நின்னா கூட மக்கள் தேரை பின்தொடர்ந்து ஓடுறாங்க. அங்கே சில அமைச்சர்கள் தசரத மன்னர்கிட்ட, ஒருத்தர் விடைபெற்று போகும்போது அவள் விரைவி திரும்பி வரணும்னு நினச்சோம்னாக்கா அவளை பின்தொடர்ந்து நம்ம ரொம்ப தூரம் போகக்கூடாது அப்படின்னு அறிவுரை சொல்கிறாங்க. தசரதர் மேல முடியாத சோகத்தில் ஆழறார். வால்மீகி ராமாயணத்தை பொறுத்தவரை ராமர் காட்டுக்கு போகிற நிகழ்ச்சி கௌசல்யா ஒரு சாதாரண பெண் போல தான் நடந்துக்கிறாங்க. ஆனால் சுமித்ரையோ ரொம்ப பக்குவம் அடைஞ்சவங்களாக காணப்படுறாங்க. சுமந்திரர் கிட்ட ராமர் தேரை விரைவாக ஓட்டுங்க, தந்தை கேட்டால் அவர் தேரை நிறுத்துமாறு சொன்னது காதில் விழலைன்னு சொல்லிடுங்கன்ற வகையில் பேசுகிறது பல விதமான விளக்கங்களுக்கும் விமர்சனங்களுக்கும் உள்ளாயிருக்க ஒரு விஷயமா இருக்குது. சுமந்திரரை பொய் சொல்லுமாறு ராமர் தூண்டியிருக்காருன்ற கேள்வி பல பண்டிதர்களால் அலசப்பட்டிருக்கு. ஒரு சிலர் ராமர் அப்படி சொல்லலைன்னு வாதாடுறாங்க. ஆனால் 1000 விளக்கங்கள் சொல்லப்பட்டாலும் அங்கு ராமர் ஒரு பொய்யை பயன்படுத்துகிறார் அப்படின்றது தான் நினைக்க தோன்றுறது. இதோடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.